எப்படி இருக்க டியர்? நீங்க இங்க என்ன பண்றீங்க ராஜ்வீர்? நீங்க என்னோட போனையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? சரிதானா டியர்? இது பாருங்க, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா என்ன பத்தி கவலைப்பட இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்ன பாத்துக்குவாங்க. ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. எங்க வீட்ல இப்ப ஃபங்க்ஷன் வேற நடந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ் நீங்க போயிடுங்க. அட ராஜ்வீர், என்ன பண்றீங்க? நௌஷத், இல்ல பாட்டி, எப்ப வர போறாரு தெரியல. 1 செகண்ட். வந்துச்சுக்காரு. ஹலோ, அவர் வந்துச்சுக்காரு. கெட் ரெடி பாட்டி. ஆல் தி பெஸ்ட். பாட்டி, அம்மா, என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? என்னோட காலு பிடிச்சு இழுத்துக்குச்சுப்பா. எங்க காட்டுங்க, நான் பாக்குறேன். இல்ல, இப்படி எல்லாம் பண்ணா சரியாகாது. பாம், போய் பாம் எடுத்துட்டு வாயா. சரி, நான் உங்க ரூமுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க காலை கீழே வைங்க. இல்ல, என்னோட ரூம்ல இல்ல, ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு. ஸ்டோர்லயா? பாட்டி, அது ஏன் ஸ்டோர் ரூமுக்கு போச்சு? அங்க தானே போய் எடுக்க போற. போய் அதுகிட்டயே கேட்டுக்கோயா. ஓ, என்ன என் மூஞ்சையே பாத்துக்கிட்டு இருக்க? போப்பா. ஐயோ. சரி பாட்டி, நான் வந்துடுறேன். பாத்து. வலிக்குதே. ஏன் இப்படி நடந்துக்கிற ராஜ்வீர்? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல டியர். வெளியில ஃபங்க்ஷன் நடக்குது, நிறைய கெஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம இத பத்தி பேச முடியாதுல்ல. அதனாலதான் உன்னை இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன். இது பாரு, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. இங்க இருந்து போயிடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? அதான் சொல்லுவாங்களே, உறவுக்காரங்க தான் எப்பவும் கை கொடுப்பாங்கன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ ரோட்ல நின்னுட்டு இருந்த, அப்போ நான் தானே உனக்கு லிஃப்ட் கொடுத்தேன். ஆமா, நீ எனக்கு லிஃப்ட் கொடுத்த. அதுக்காக நான் என்ன பண்ணணும்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு நீ தானே சொன்ன. எக்ஸ்கியூஸ் மீ, நாம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லவே இல்ல, புரியுதா? எனக்கு ஒன்னு தெரியும், உனக்கு என்ன தெரியும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ராஜ்வீர். நீ சொல்ற டயலாக் எல்லாமே அந்த காலத்து பேச்சு. இப்ப எல்லாம் உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இது பாரு, நீ உன் லிமிட்ஸை கிராஸ் பண்ற. நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நீ என்ன அவாய்ட் பண்ண முயற்சி பண்றியா?
நீ இங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் நான் பாட்டியோட பாம் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இங்க பாத்தியா? சரி, நான் கிளம்புறேன். யார் கதவை பூட்டினது? கதவை திறக்க கூடாதுன்னு வெளியே போட்டி இருக்கு. நுஷத் தான் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா. என்னது? வெளியில இருந்து பூட்டி இருக்கலாம். எதுக்கு எதுக்கு? நான் தான் அவளை அப்படி செய்ய சொன்னேன். நீயா? எனக்கு 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 ஒன்றும் புரியல ஹுமேரா. என்னாச்சு டியர்? ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? ஏய், நோ, அப்படி என்ன அவசரம்? உனக்கு உதவி தேவைப்படும் போது நீ என்கிட்ட லிஃப்ட் கேட்ட. ஆனா இப்போ என்னோட ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கான நேரம் இது. ஆனா நீ தர மாட்டேங்கிற. இன்னைக்கு நான் என்னோட ரிட்டர்ன் கிஃப்ட வாங்கிட்டு தான் போவேன். வேற வழி இல்லாம நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்டேன். அதுக்காக நீ என்னோட உயிரை வாங்குவியா? என் பின்னாடியே சுத்துவியா? உனக்கு என்ன தோணுது? நான் ஒண்ணு அந்த மாதிரி டைப் இல்ல. ஹே, என்னமோ ஒண்ணு. இந்த மாதிரி ஃபேஸ் தான் உனக்கு சூட் ஆகுது. இங்க பாரு ராணி, உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கிட்டு ரோட்ல தனியா சுத்துவீங்க. பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க. அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் உனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தேவைப்படுதுன்னு. எனக்கும் தேவைப்படுது. நீ இப்போ வேண்டாம் வேண்டான்னு சொல்றியே, அதுவும் ஏன்னு எனக்கு தெரியும். நீ வேண்டான்னு சொல்ற மாதிரி வேணும்னு சொல்ற. அப்படின்னா come on dear, எதுக்காக நேரத்தை வீணாக்குற? ஒரு நிமிஷம். அண்ணா, நீங்க ஜோயாவை தானே தேடுறீங்க? ஆமா, அம்மா தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஓ, அவங்க கிஃப்ட்ஸ் வைக்க போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ஓகே, ப்ளீஸ். come on dear, இன்னும் எதுக்காக நீ பயப்படுற? ஆக்சுவலி அது என்னென்ன ராஜவீர், இங்க யார் வேணாலும் வரலாம். பாத்தியா, எந்த ஒரு பொண்ணும் என்ன வேண்டான்னு சொல்லவே மாட்டான். ம். நீ சும்மா தானே அந்த மாதிரி நடந்துகிட்ட. அப்போ அப்போ கிளம்புவோமா? நானும் அதுதான் சொல்ல வந்தேன். ம்? ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து போனா நல்லா இருக்காதுல்ல. நான் முதல்ல போறேன், நீங்க பின்னாடி வாங்க. இல்ல, நான் முதல்ல போறேன். இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, நான் போய் பின்னாடி கேட்டை திறக்கணும், அதுக்கப்புறம் சாவி எடுக்கணும். அதனால நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இந்த ஹாலை விட்டு வெளியே வந்து என்ன மீட் பண்ணுங்க. சரியா? கார் கிட்ட பாப்போம். சரி, ஓகே ஓகே. நல்ல வேலை நீ வெக்கப்படுறத நிறுத்தின. அதை ஏன் சொல்றேன்னா, விஷயம் எவ்வளவு சிம்பிளா இருக்கோ அவ்வளவு நல்லா இருக்கும் டியர். எக்ஸாக்ட்லி.
வெளியே பார்க்கலாம். ஆ. இப்ப கவிதை சொல்ல போறேன். மிஸ்டேக் பண்ணும்போது நம்மளோட மனசு ஃபீல் பண்ணும் பேட். மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்மளோட மனசு ஃபீல் பண்ணும் பேட். ஆனா உண்மையா மனசார சாரி சொல்லும்போது ப்ளீஸ் டோன்ட் கெட் மேட். நீ என்னை விட்டு விலகினால் உயிர் என்னை விட்டு விலகிவிடும். வித்தவுட் யூ சனம் நானும் ஒரு நடைப்பிணம்தான். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன ரொம்பவே விரும்பி இருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் கூட உங்களை விரும்பினதே இல்ல அயான். நான் எவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. என்னோட இந்த முட்டாள்தனத்தை நீங்க தயவு செஞ்சு மன்னிப்பீங்களா? ஜோயா, இதெல்லாம் என்னது? ஜோயாவா? ஏன்? என்ன விஷயம் ராஜ்வீர்? இப்ப மட்டும் டியர் ஜோயான்னு சொல்ல மாட்டியா? சொல்ல. இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே வாய் அடிச்சு போயிட்டியா? மிஸ்டர் ராஜ் சிங் குரானா, நான் உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டேன், உங்ககிட்ட உதவி கேட்டேன். அப்படி கேட்டதுக்கு சிக்னல் காட்டினதா நீங்க நினைச்சிட்டீங்களா? எந்த ஒரு பொண்ணு ஜீன்ஸ் போடுறாளோ, தனியா ரோட்ல நிக்கிறாளோ, உங்ககிட்ட வந்து மரியாதையா பேசுறாளோ, அவ எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணவா நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க பொண்ணுங்களை பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா நினைக்கிறீங்க. ரொம்ப வெக்கமா இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் இன்னைக்கு நம்ம நாட்டோட பேரு எல்லா நாட்டிலயும் கெட்டு போயிருக்கு.
ஒவ்வொரு இந்தியனோட தலையும் வெக்கத்துல குனிஞ்சு கிடக்கு. எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களாலதான். ஏன்னா பொண்ணுங்க தன்னோட நாட்டிலே பாதுகாப்பா இல்லையே. ஸ்கூல்ல இல்ல, ஆபீஸ்ல இல்ல, காலேஜ்ல இல்ல, சினிமா ஹால்ல இல்ல, எங்கேயுமே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் சில பேர் தான் வீட்டு பொண்ணையே தம் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிறாங்க. அவங்க வெளியே வரதே கிடையாது. ஆனா நடக்க வேண்டியது என்னன்னா, உன்ன மாதிரியான ஆளுங்களை தான் ஜெயிலுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கணும், புரியுதா? ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, உன்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க மேலதான் தப்பு இருக்கு. அவங்க போடுற ட்ரெஸ் தான் தப்பு, நீ பாக்குற பார்வையில இல்ல. ஆனா உங்களோட கீழ்த்தரமான மென்டாலிட்டி இருக்கு இல்ல, பொண்ணுங்க சிரிச்சா கவுத்தலாம், நம்மள மாதிரி ஆளுங்களை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்கன்னு. இத முதல்ல உன் மனசுல இருந்து தூக்கி எறியறதுதான் நல்லது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நீ நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. பொண்ணுங்க வேண்டான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேணும்னு இல்ல, வேண்டான்னு தான் அர்த்தம். புரியுதா? சரிதான் ஜோயா, தனியா இருக்கும்போது நீ என்ன டீஸ் பண்ற. ஆனா எங்க எல்லாருக்கும் முன்னாடி என் வீட்டுல விசேஷங்கிறதுனால தான் உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசியா சந்தர்ப்பம் தரேன், இங்க இருந்து போயிடு. நில்லு. நீ என்ன சொன்ன இப்போ? அன்னைக்கு எனக்கு லிஃப்ட் கொடுத்து எனக்கு உதவி பண்ணேன்னு, அதனால இன்னைக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்காம போக மாட்டேன்னு சொன்னேன். இது என்னோட சார்பா நான் உங்களுக்கு கொடுக்கிற ரிட்டர்ன் கிஃப்ட் வித் a huge thanks. இந்த ரெண்டாவது கிஃப்ட் இது எதுக்காகனா, உன்ன மாதிரி பசங்களால பாதிக்கப்படுறாங்களே அந்த பொண்ணுங்க சார்பா. இங்க இருக்கிற எல்லாரும் உனக்கு தனித்தனியா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியே போயிடு. Get out. Are you okay? It was really very braveness, Miss Forky. நான் ஒரு விஷயம் சொல்லவா மிஸ்டர் கான்? You were right. அந்த ராஜ்வீர் ரொம்ப மோசமானவன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா மிஸ் ஃபார்கி? நீங்க தப்பு எதுவும் பண்ணல. You can take care yourself. அப்படினா இதுக்கு உண்மையிலேயே அர்த்தம் என்னன்னா, நீங்க பொறுப்பு இல்லாம தான் நடந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம்னு அர்த்தம் இல்ல. You can do what you want. ஆனா இனிமே என்கிட்ட சொல்லாம நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க எப்பவும் திருந்தவே மாட்டீங்களா மிஸ்டர் கான்? Don't think so.